நான் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட டபுள்-லைட் ஆத்மா. சுயமரியாதை எண் 212. அவ்யக்தவாணி 24/4/83. இலேசாக இருப்பது பறக்கக்கூடியது. சுமை கீழே கொண்டு வரக்கூடியது. சுயம் பாபாவிற்கு தன்னை ஒப்படைத்து விட்டதால் லேசாக இருக்க முடிகிறது. தனது பொறுப்பை பாபாவிற்கு தந்து விடுங்கள். இலேசாக ஆகலாம். புத்தியின் மூலம் சரண்டர் ஆகிவிடுங்கள். புத்தி மூலம் சரண்டர் ஆவதால் எவ்விஷயமும் புத்திக்கு வராது. எல்லாம் பாபாவினுடையது. எல்லாமே நமக்கு பாபாதான் என்று ஆன பிறகு புத்தி எங்கே செல்லும்? ஒரே பாபா, ஒரே ஒருவர் நினைவு. இந்த வழியில் இலக்கை அடைந்து விடுங்கள். சுய மரியாதை எண் 213. 12/12/83. நான் கவலையில்லாத ராஜா. துக்க உலகின் அனுபவம் நமக்கு இருக்கிறது. இப்போது சுக உலகிற்கு மாறி வந்துள்ளோம். சுகத்திற்கான மந்திரம் கிடைத்ததால் துக்கம் முடிந்து போய்விட்டது. சுக வள்ளலின் சுகஸ்வரூப ஆத்மா நாம். சுகக்கடலின் பாபாவின் குழந்தை நாம். இதுவே சுகத்திற்கான மந்திரம் ஆகும். பாபா பக்கம் மனம் ஈடுபட்டுவிட்டால் துக்கம் எங்கே இருந்து வரும்? பாபாவைத் தவிர வேறு பக்கம் மனம் செல்வதால் துக்கம் வருகிறது. உடல், மனம், செல்வம் எல்லாமே பாபாவுடையது ஆன பிறகு துக்கம் எப்படி வரும்? என்னுடையது என நினைக்கும் போதே துக்கம் வருகிறது. உன்னுடையது உன்னுடையது என கூறி பாபாவுடையவர் ஆகிவிட வேண்டும். சுய மரியாதை எண் 214. நான் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த நிலையில் இருக்கும் நிச்சய புத்தி ஆத்மா. அவ்யக்தவாணி 12/12/83. ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதால் பலம் கிடைக்கிறது. நிச்சய புத்தி உள்ளவரே வெற்றி பெறுகிறார். இது ஆகுமா ஆகாதா என்று தன்மீது சந்தேகம் ஏற்பட்டால் வெற்றி இருக்காது. தன்மீது, பாபா மீது, நாடகத்தின் மீது நிச்சயம் இருப்பின் வெற்றி உறுதி ஆகிவிடும். வெற்றி கிட்டவில்லை எனில் நிச்சயத்தில் குறைவு இருக்கிறது என அறியலாம். மாஸ்டர் சர்வசக்திவான் எனில் நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நிச்சய புத்தி இருக்கும். நிச்சய புத்தி உள்ளவரிடம் எனது வெற்றி ஏற்கனவே இருக்கிறது என்ற ஆர்வம் இருக்கும். வெற்றி நமது பிறப்புரிமை, ஆஸ்தி ஆகும். சுய மரியாதை எண் 215. அவ்யக்தவாணி 18/1/93. நான் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இதன் அனுபவம் உள்ள ஆத்மா. ஒரு பாபாவிடம் நிச்சயம் வைப்பதால்
புத்தி ஒரு நிலை ஏகாக்கிரதா ஆகிவிடுகிறது. புத்தி அலைவதிலிருந்து விடுபடுகிறது. ஏகாக்கிரதா சக்தி மூலம் செய்யும் காரியத்தில் வெற்றி கிட்டிவிடுகிறது. ஏகாக்கிரதா இருக்கும்போது மிக எளிதாக நிர்ணயம் செய்ய முடிகிறது. குழப்பம் இருப்பின் நிர்ணயம் செய்ய முடியாது. எவ்வளவு சிரமமான காரியமாக இருந்தாலும் ஒரே பலம், ஒரே நம்பிக்கையில் இருக்கும் ஆத்மாவிற்கு ஒவ்வொரு காரியமும் விளையாடுவது போல இருக்கும். விளையாடுவதில் குஷி இருக்கும். மல்யுத்தம் புரிய எவ்வளவு உழைப்பு தரவேண்டி இருக்கிறது. அதை விளையாட்டு என புரிந்து யுத்தம் செய்யும்போது குஷி ஆகிவிடுகிறது. குஷியுடன் செய்யும் காரியம் எளிதாக வெற்றி தருவதாக இருக்கிறது. அசம்பவம் கூட சம்பவம் ஆகிறது. அசம்பவத்தை சம்பவம் ஆக்குபவர்தான் பிராமணன். பிராமணர் அகராதியில் அசம்பவம் என்ற சொல் கிடையாது. சிரமம், கஷ்டம் எதுவும் இல்லை. பாபா துணையை விடும்போதுதான், தனி ஆகும்போதுதான் சிரமம், கஷ்டம், அசம்பவம் எல்லாம் வருகிறது. பாபாவை கூட வைப்பதால் மலை கூட பஞ்சாகிவிடும். கேள்விக்குறி இருப்பின் புத்தி சரியாக நிர்ணயம் செய்யாது. தெளிவு இருக்காது. சதா வெற்றி பெறும் சமஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள். வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 216. நான் ஒரே பலம், ஒரே நம்பிக்கையுள்ள நஷ்டமோகா ஆத்மா. அவ்யக்தவாணி 18:1-94. ஒரே பலம், ஒரே நம்பிக்கையில் இருப்பவர் சதா ஏக்ரஸ் நிலையில் நிலைத்திருப்பார். ஏக்ரஸ் நிலை எனில் சதா அசையாது குழப்பம் இல்லாமல் இருப்பது ஆகும். ஒரு பாபாவை மறப்பதால் குழப்பம் வருகிறது. பக்தியில் அநேகர் மீது நம்பிக்கை வைத்து கிடைத்த அனுபவம் இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்தீர்கள். சத்தியுகத்தில் கிடைத்த அவ்வளவு செல்வம் எங்கு போனது? பக்தியில் இழந்து விட்டீர்கள். குழப்பமான பரஸ்திதி வரும்போது நம் நினைவு சின்னம் அச்சல்கர். அதை நினையுங்கள். ஏக்ரஸ் எனில் ஒருவர் மூலம் சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்தியை அனுபவம் செய்தல் ஆகும். வேறு பக்கம் ஆகர்ஷணம் செல்கிறதா? பாண்டவருக்கு பணம் சம்பாதிப்பதில் மோகம் இருக்கிறது. ட்ரஸ்டியாகி பணம் சம்பாதிக்கலாம், லகாவுடன் அல்ல. நஷ்ட மோகாவின் அடையாளம் பணம் சம்பாதிப்பதில், பணத்தை கட்டி காப்பதில் துக்கம் இருக்காது. செல்வம் குறையும் போதும் அதிகம் ஆகும்போதும் துக்க அலை வருகிறது. என்ன ஆகட்டும், துக்க அலை வரவே கூடாது. சுய மரியாதையின் 217. நான் சங்கமயுக சிரேஷ்ட பிராமண ஆத்மா.
அவ்யக்தவாணி 20-2-84. சங்கமயுக சிரேஷ்ட பிராமணராக இருப்பவர் சதா உயர்ந்த நிலையில் இருப்பார். சுயம் டபுள் லைட்டாக அனுபவம் செய்வார். எவ்வித சுமையும் இல்லாதவர். எந்த சம்பந்த சுமையே பழைய சமஸ்காரம் சுபாவ சுமையோ இருக்காது. நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மற்றவருக்கும் தர வேண்டும். சுய மரியாதை எண் 218. நான் சங்கமயுக சிரேஷ்ட உண்மை பிராமணன். அவ்யக்தவாணி 17-4-84. சதா சத்திய பாபாவின் அறிமுகத்தை தருபவரே உண்மை பிராமணன் ஆவார். பிராமணன் தேவதையை விட சிரேஷ்டமானவர். உயர்ந்த நிலையில் இருப்பவர். உயர்ந்து இருப்பதால் கீழே இருப்பதெல்லாம் சிறிதாக தெரியும். எவ்விஷயமும் பெரியதாக தெரியாது. சில பிரச்சனை பெரியதாக தெரிய காரணம் கீழே அமர்ந்து பார்க்கிறீர்கள். மேலிருந்து பாருங்கள். பிரச்சனையைக் கண்டு பயப்பட மாட்டீர்கள். 1-1-86 அவ்யக்தவாணி. புண்ணிய கர்மம் செய்யும் பிராமணர் நீங்கள். சுயம் உயர்ந்து இருப்பது மற்றவரையும் சிரேஷ்டம் ஆக்கும் காரியத்தை செய்வதே உங்கள் வேலையாகும். பறந்து செல்ல சாதனம் எல்லையில்லாத சேவையில் ஈடுபடுவது ஆகும். எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத சேவைக்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள். சுய மரியாதை எண் 219. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா. அவ்யக்தவாணி 22-1-88. பிராமணரைத்தான் புருஷோத்தமர் என கூறுகிறோம். சாதாரண மனிதரை விட உத்தமமானவர். ஆத்மாவிற்கே புருஷர் என கூறப்படுகிறது. தேவதைகளை விட உயர்ந்த பிராமணன் நாம் என்ற போதை சதா இருக்கட்டும். இந்த போதை நஷ்டத்தை தராது. மற்ற போதை நம்மை கீழே கொண்டு வரக்கூடியது. புது உலகம் பிராமணரின் உலகம். அவ்யக்தவாணி 10-1-94. பிராமண வாழ்வில் பரமாத்மா சந்திப்பை அனுபவம் செய்கிறீர்கள். இந்த அனுபவம் தேவதைகளிடம் இல்லை. பிராமணர்தான் தேவதை ஆகிறார். பாபா அழிவற்றவர். அவர் தரும் ஞானம் ஸ்மிருதி அழிவற்றது. இந்த போதை சதா இருந்தால் மஜா ஏற்படும். அரை கல்பம் தோல்வி அடைந்தோம். இப்போது வெற்றி பெறும் சமயம். வெற்றி பிறப்புரிமை ஆகும். இங்கு அதிகாரம் சகஜமாக கிடைக்கிறது. அழிவற்ற பாபா. அழிவற்ற பிராப்திக்கு அதிகாரி நாம். இது சதா எமர்ஜ் ரூபத்தில் இருக்கட்டும். போதைக்கு ஆதாரம் நிச்சயம். நிச்சய புத்தி வெற்றி தரும். பிராப்தி அடையும் சமயத்தில் பிராப்தியை பெறுங்கள். இச்சமயம் முடிந்துவிட்டால் பிராப்தி பெற முடியாது. என்னவோ ஆகட்டும், நான் வெற்றி பெறுவேன். இந்த ஸ்மிருதியில்
கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி.